இறைவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. ஐயா, ஏழரைச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு, விரையச்சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே போன வருஷம் அப்படி ஒன்று ஏழரைச்சனியில் நீங்கள் பெரிய கஷ்டத்தை கண்டிப்பாக அடையலை. அதாவது செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்றாற் போல வருமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வருடமும். போன வருடமும் ஓரளவுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது, இந்த வருடமும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்தின் பெரும்பகுதி நாட்கள் 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒன்று. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஐயா, வாழ்க்கையில் வெற்றி ஓரளவிற்கு கிடைச்சாலே நம்ம எல்லாத்தையும் சமாளிக்கலாம் இல்லையா? அப்போ 11ஆம் இடத்துல ராகு இருப்பது, 12ஆம் இடத்துல நிலையாக விரையச்சனி என்கின்ற அமைப்பில் சனி இருப்பது, ஆரம்பத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பின்னர் 4ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற பாக்கியாதிபதி உச்சம் என்கின்ற ஒரு பலமான ஒரு நிலைமை அடையிறதுன்றது உண்மையிலேயே பருத்தி புடவையாக காய்ச்சதுன்ற மாதிரியான சில நிலைமைகள் தான் மேஷராசிக்காரர்களுக்கு. வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த வருடம் முழுவதுமே, தமிழ் புத்தாண்டு முழுவதுமே அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் சர்வ நிச்சயமாக உண்டு. என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்தின் ஆரம்பத்தில் முதல் 3 நாட்கள் ஜூன் மாதத்திற்கு உள்ளாகவே அல்லது வருடத்தின் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்களில் திருமணம் நடப்பதற்கான சில விஷயங்கள் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டு. அனைத்து நிலைகளிலும் இவர்தான் கணவர், இவர்தான் மனைவி என்பதை உறுதி செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு. சிலருக்கு காதல் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு. ஏற்கனவே நான் 2-3 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கிறேங்க, அப்பா அம்மாவுடைய சம்மதம் கிடைக்கல, நாங்கள் தான் கொஞ்சம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய அமைப்பு எல்லாம் மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் இப்போது கண்டிப்பாக கிடைக்குங்க. இளைஞர்களுக்கு சொல்லிட்டோம். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மையிலே நல்ல பலன்கள்ங்க. கொஞ்சம் தூர இடத்துல போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் ஜூன் மாதத்திற்கு பிறகு வரும். ஏன்னா ஜூன் மாதத்திலிருந்து 4ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடிய குரு 8-12 என்று சொல்லப்படக்கூடிய தூர இடங்களை பார்க்கக்கூடிய சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் இல்லையா? அப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும், வடநாட்டில் போய் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும், இந்த காலேஜில் தான் படிக்கணுன்ற மாதிரியாக சில குறிப்பிட்ட அமைப்புகளுக்குள் எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே நல்ல விதமான பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. நடுத்தர வயது திருமணமானவர்கள் எல்லாருக்குமே புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தொழில் ஒரு வகைக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சில நிலைமைகள். உண்மையை சொல்லப்போனால் அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஜென்மச்சனியின் மூலமாக மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு சில பல பொருளாதார தடைகள் வரலாமே தவிர இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. உங்களுடைய உயரத்திற்கும் தகுதிக்கும் ஏற்பட்ட அமைப்பில் நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு செலவுகள் அதிகம் இருந்தாலும் கூட அந்த வருமானங்கள் உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு கூடுதல் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. பெரியவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் எதுவும் இல்லாத நிலைமை. குறிப்பாக சகோதரிகள், மேஷராசிக்கார சகோதரிகளுக்கு கணவர் குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த கொஞ்சம் மன கஷ்டங்கள், வருத்தங்கள் எல்லாமே விலகக்கூடிய, எதிலும் நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான தமிழ் புத்தாண்டாக 2026 தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். போன தமிழ் புத்தாண்டு, ஏன் போன ஆங்கில புத்தாண்டு கூட எனக்கு அப்படி ஒன்றும் நல்லதாக செய்யலைங்க. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இத்தனை வயசாயிடுச்சு, இதை சாதிக்க முடியல, அதை சாதிக்க முடியல. வாழ்க்கையில் என்ன காரணத்திற்காக தான் பிறந்தேன், இறைவா என்னை ஏன் இப்படி சோதிக்கிற என்கின்ற மாதிரியாகத்தான் நம்மில் பல பேர் இருக்கிறோமே தவிர முழு நிறைவு அடையாதவர்களாகத்தான் இருக்கிறோமே தவிர முழுமையாக எதனையும் பெற்றவர்கள் எல்லாருமே இல்லை. ஆயினும் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு முன்னேற்றம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த முன்னேற்றமும் இல்லைன்னா கூட ஒரு வயசு கூட தாங்க செய்யுது, அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் தான் இல்லையா? சரி, போன வருடம் நல்லா இல்லாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு 2026 தமிழ் புத்தாண்டு ஏதாவது நல்லதுகளை செய்யுமா? சரி, அதற்கு முன்னால் இந்த புத்தாண்டு பலன்கள் என்பது எப்படி சொல்லப்படுகிறது? உண்மையிலே நான் அடிக்கடி பேசுகிறேன். நான் பேசுகின்ற சன் டிவியில் கூட நான் இந்த ராசி பலன்கள் என்கின்ற இந்த பெயர்ச்சி பலன்களாக இருக்கட்டும், ஆண்டு பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே பொதுவானவை. ஒரு 30 அல்லது 40% மட்டுமே அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பொருந்தி வருவதாக இருக்கக்கூடியது அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேன். இதுதான் உண்மையும் கூட. உங்களுக்கென்ற தனி பலன், உங்களுடைய பிறந்த ஜாதகம், இந்த யூனிக்னு சொல்லுவோம் இல்லையா, தனித்துவமானது. எப்படி ஒவ்வொருவருடைய கை ரேகை என்பது, ஒரு ரேகை யாருக்குமே இன்னொருவருக்கு இருக்காதோ. பல கோடி மக்கள் பிறக்கிறோம். இந்த பல கோடி மக்களில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரேகை இன்னொருவருக்கு இல்லவே இல்லை என்பதை விஞ்ஞானம் நிரூபித்த ஒன்று. அதை போலத்தான்
உங்களுடைய ஜாதகம் என்பது பிறந்தபோது நீங்கள் பிறந்தபோது இருக்கின்ற ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு மட்டுமே ஆன ஒரு தனித்தன்மையான அமைப்பு. அந்த பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நல்ல தசாபுக்திகள், உங்களுடைய பிறந்த நாள் நட்சத்திர அமைப்புகளின் அடிப்படையில் நல்ல தசாபுக்திகள் நடந்தால் இந்த மாதிரி ராசி பலன்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லைங்க. ஓரளவிற்கு நல்லாவே எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னா எதுக்குங்க இந்த மாதிரியான கோச்சார பலன்கள், வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகிறது என்று பார்த்தா, எப்போவுமே ஒரு வாகனம், ஒரு வண்டி, ஒரு ஸ்கூட்ரு இருக்குங்க. அந்த ஸ்கூட்ரு கூட 2 வீல் இருக்குது இல்லையா? காருக்கு 4 சக்கரம் என்றாலும் கூட ஸ்கூட்ரு போன்ற வாகனங்களுக்கு ரெண்டு வீல். அந்த காலத்தில் மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டிக்கு 2 சக்கரம் இருக்கும். இப்போ நான் சொன்ன பிறந்த ஜாதக அமைப்பு ஒரு சக்கரம் என்றால், இன்றைக்கு இந்த வருடாந்திர பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய நிலையில் கோச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற இன்னைக்கு நிலைமையில், அதாவது பலன்கள் என்பதே பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பிறந்த அன்று ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் உள்ள பலனை இன்றைக்கு மாறிக்கொண்டே, அதாவது மாறவே மாறாத பிறந்த ஜாதகத்தை கொண்டும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இன்றைய நிலை அமைப்புகளை வைத்துதாங்க சொல்லப்படுகிறதாங்க இந்த ஜாதக பலன். ஆகவே கோச்சார பலன்களும் அவசியம். அப்போ அந்த கோச்சார பலன்கள் எதை வைத்து சொல்லப்படுகின்றன? இந்த புத்தாண்டு பலன்கள் எதை பற்றி சொல்ல போகிறோம்? 4 முக்கியமான கிரகங்களை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். என்ன? வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம். மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கின்றன. இதில் 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் மாத கிரகங்கள், ஒரு கிரகம் நாள் கிரகம். ஐயா, சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். சுக்கிரனும் புதனும் 20-25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாங்க. 30 நாள் 31 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். 45 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களான இந்த 5 கிரகங்களை விட்டுவிட்டு ராகு, கேது, குரு, சனி என்கின்ற அந்த 4 கிரகங்கள் மட்டுமே வருடாந்திர கிரகங்களாக செயல்படும். இதில் மிக முக்கியமான கிரகம் வருடாந்திர கிரகம் சனி. 2.5 வருஷம் ஒரே இடத்துல இருப்பார். இந்த 2.5 வருடம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியும், அதனை அடுத்து 1.5 வருடம் 18 மாதங்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, கேதுக்கள் இருவரும், பிறகு 12லிருந்து 13 மாதங்கள், ஒரு வருஷத்துலேருந்து ஒரு வருஷம் 1 மாதம் வரைக்கும் மாறக்கூடிய அந்த குருவின் அமைப்புகளையும் வச்சுத்தாங்க பெரும்பாலான வருட பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் ஏதாவது இந்த வருடாந்திர கிரகங்கள் மாற்றங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குதுங்க. அதை வச்சு தான் சில பலன்கள் சொல்லப்படுகிறது. என்ன பலன்கள், என்ன மாற்றங்கள் இருக்கிறது? ஏப்ரல் 14ஆம் தேதி 15ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்துருது இல்லையா? அதனை அடுத்த 1.5 மாதங்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. இந்த குருப்பெயர்ச்சி மிக உயர்வான ஒரு குருப்பெயர்ச்சிங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் தாங்க அதி உன்னத நிலையான உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். அதுக்கப்புறம் 3 மாதம் அதிசார முறையில் முன்ன பின்ன போயிட்டு வருவார்னு வைங்க. இருந்தாலும் அவர் அதிக உயர்நிலையில் இருக்கிறார். குருவின் தயவால் இந்த வருடம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், எல்லா ராசிக்காரர்களுக்கும் சேர்த்து நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனை அடுத்து ஒரு 5 மாதம் கழித்து ஆங்கில அமைப்பில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. இதுவும் இந்த தமிழ் புத்தாண்டுடைய ஒரு பாதிப்புகளை, சாதக பாதகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனி பயிற்சி இருக்குங்களா? இல்லைங்க. சனி பயிற்சி இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக கிடையாது. சனி மீன வீட்டிலேயே மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாகவும் இருக்கின்ற நிலையில் இருக்கிறார். அவர் மற்ற ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க போகிறதில்ல.